வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்னு கொடுப்போம். This is a new beginning. Starts now. செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கேன். கேள்வி கேட்டா இவனுங்க மைக்கை தூக்கி போட்டுட்டு ஓடுறானுங்க. யார் அந்த அவனுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளாம் ஆட்சியில் உட்கார வச்சோம்ல தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த நபர்கள் எல்லாரும் நீங்கள் கேள்வி கேளுங்களா மைக்கை தூக்கிட்டு போய் மைக்கை தட்டி விட்டு ஓடுவாங்க. இல்லை நோ கமெண்ட்ஸ்னு போவாங்க. இல்லை அரசியல் இங்கே பேச வேணாம்பாங்க. இல்லைனா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே உட்காந்து பேசலாம்பாங்க. இல்லைனா நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க, நான் இன்னும் சாப்பிடல, நான் போய் சாப்பிட்டு வந்து பேசுவா அப்படின்னு கிளம்புவாங்க. இன்னும் சில பேர்லாம் ப்ரெஸ்ஸை மதிக்கவே மாட்டாங்க. கட்சி தலைவர்லாம் இருக்கார், ப்ரெஸ்ஸை மதிக்கவே மாட்டார், கிளம்பி போயிட்டே இருப்பார். இது மாதிரியான பிரதிநிதிகளை இன்றைக்கி நம்ம உருவாக்கி தேர்ந்தெடுத்து நமக்காக குரல் கொடுப்பாங்க. நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர், தாவேக்காவுடைய சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பேர் சரவணன் நினைக்கிறேன். அவர் மேலே சில குற்றச்சாட்டுக்கெல்லாம் வருது. அது உங்கள் கட்சி பெண் நிர்வாகியே வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தாம்பரத்தில் இருக்கார்ல ஒரு சரத்குமார் சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர்கிட்ட கொண்டு போய் மைக்கை நீட்டுறாங்க பத்திரிகையாளர்கள். அவர் முணுமுணுத்துட்டு பத்திரிகையாளர்களுடைய மைக்கை தட்டி விட்டுட்டு விறுவிறுவிறுன்னு கிளம்புறாரு. அவருக்கு 1008 வேலை இருக்கலாம். அவர் சட்டமன்ற உறுப்பினர், எங்கேயாவது போய் அறுத்து தள்ளணும் இல்லையா, 1008 வேலை இருக்கும். அதனால் அவர் கிளம்பி போகலாம். ஆனால் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் கொக்கரிச்ச இந்த கூமுட்டைகள் இன்னைக்கு அவன் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் மேலேயே சில அலிகேஷன் வரும்போது மைக்கை தட்டி விட்டுட்டு இவனுங்க ஓடுறானுங்க. நம்ம இந்த மாதிரியான அரசியல்வாதிகளை, இப்பேற்பட்ட பயந்தாங்கோலியை தான் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். இதுவாவது பரவாயில்ல. இன்னொரு அமைச்சர், அந்த ஆள் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரில, யார் ஊர் பேர் தெரியாதனால நீங்கள் அமைச்சராக வந்துட்டு இருக்கிறான். அதுலேயும் குறிப்பாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சரான். அவர்கிட்ட போயிட்டு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, ஹைட்ரோ கார்பன் திட்டம் அமைப்பதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரப்பட்டுள்ளது, இது குறித்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் மைக்கை நீட்டுறாங்க. தலைவர் மைக்கை தட்டி விட்டு விறுவிறுன்னு கிளம்புறாரு. ஹைட்ரோ கார்பன் அப்படின்ற திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அதனுடைய விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். திட்டத்தினால் ஏற்படக்கூடிய விளைவை பற்றி நான் பேசலை. அது திட்டம் கொண்டு வரீங்க அப்படின்ற ஒரு சூழல் வந்தது அப்படின்னா அதனுடைய விளைவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஸ்டெர்லைட் ஆலையுடைய ஓனர் வேதாந்தா குரூப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வேற கிளம்பி வந்து விஜய் தனிப்பட்ட ரீதியில் மீட் பண்ணி மறுபடியும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கணும்னு சொல்லி சில கோரிக்கையை வச்சிருக்கதாகவும் தகவல் வருது. மேபி அதையும் நீங்கள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கணும்னு நீங்கள் முற்பட்டீங்க அப்படின்னா அதனுடைய விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா உங்கள் கட்சிக்காரன்லாம் தாவேக்காவை கேள்வி கேட்டாலே வந்து எங்களெல்லாம் அபியூஸ் பண்ணுறான், கேள்வி கேட்கக்கூடிய நபர்களை கேவலப்படுத்துகிறான். அதுவும் குறிப்பாக ஒரு பெண் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய புகைப்படத்தை தப்பாக சித்தரித்து ஆபாசமாக, எந்த அளவுக்கு ஆபாசத்தை தொட முடியுமோ அந்த அளவுக்கு ஆபாசத்தை தொட்டு சம்மந்தப்பட்ட நபர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அவங்கள வந்து லிட்டரலாக அபியூஸ் பண்ணுறான். இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடி பாதுகாப்பு படையெல்லாம் தாவேக்கா கட்சிக்காரங்கிட்டேருந்து பெண்களை காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்டுதான் எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப கேவலமான, ரொம்ப கேடுகட்டுத்தனமான ஒரு ஆட்சி முறை இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குங்கிறது உண்மை. இதில் மறுக்கிறதுக்கோ மாற்று கருத்தோ எதுவுமே இல்லை. நீங்களாம் கேட்குறீங்களே, என்னப்பா நீ வந்து அவன் இவன் பேசுகிற, வாடாப்படான்னு பேசுகிற அப்படின்னு. பாதிக்கப்படுறது நாங்கள், பாதிப்பு எங்களுக்கு, வலி எங்களோடது. அந்த வலியிலையும் வேதனையிலையும் நாங்கள் கத்த தான் செய்வோம். அந்த வலியோடைய உச்சக்கட்டம் எங்களுக்கு இருக்க ஒரே ஆயுதம் கோபம் மட்டும். அந்த கோபத்தை நாங்கள் வெளிப்படுத்த தான் செய்வோம். அதுதான் நாங்கள் மக்கள். அதனால தான் ஜனநாயக நாடு. நாங்கள் தான் ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சுருக்கிறோம். உங்களுக்குலாம் கொம்பு வந்து முளைக்கல. இதில் இந்த மகேந்திரன் சொல்லி ஒரு நடிகர், ரொம்ப நாள் கழித்து மாஸ்டர் அப்படின்ற படத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சி நல்லா நடிப்பார், நல்ல நடிகர் தான், ஓகே, அதெல்லாம் நான் மாட்டுக்கிறது இல்லை. அவர் ஒரு இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப நக்கலாக ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாரு. என்னென்னா, கரண்ட் போகுது, ஆமாம் கரண்ட் போகுது, இத்தனை நாள் நீங்கள்லாம் சொகுசாக இருந்தீங்க, இன்றைக்கி கரண்ட் போகுது, ஒரு 6 மாதத்துக்கு கேள்வி கேட்காதீங்களேன், கேள்வி கேட்டு என்ன பண்ண போகிறீங்க, கேள்வி கேட்டு கேட்டு தானே நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், வேணா என் வீட்டில் வந்து கரண்ட் எடுத்துக்கோங்களேன் அப்படின்றாரு. உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், உங்கள் வீட்டில் இருந்து என் ஊர் பேராவூரணி
அப்படின்ற ஒரு தொகுதியில் ரெட்டவேல்னு சொல்லி சின்ன கிராமம். அந்த கிராமம் வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து என் வீட்டுக்கு கரண்ட் கொடுக்குறீங்க. ரெட்டவேல் முழுவதும் என் கிராம மக்களுக்கு முழுவதும் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கரண்ட் கொடுக்குறீங்க. பேராவூரணி தொகுதி என் மக்கள் அவங்க மொத்த பேருக்கும் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கரண்ட் கொடுக்குறீங்க. அதுக்கு விளக்கம் வேற ஒன்று கொடுக்குறாரு. சோலார் பேனல் வச்சுக்க வேண்டியதானே, அப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கே அப்படின்னு. ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வச்சு கொடுக்க சொல்லுங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து சோலார் பேனலில் நட்டு வைக்க சொல்லுங்கள். யார் வேணான்னா? கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா? கேள்வி கேட்காம விஜய் வந்து இன்றைக்கி ஆட்சியில் இருந்து உட்காந்துருக்காரு. அவர் கேள்வி கேட்கல, அது வேற பட்சம். கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா? ஓட்டு நாங்கள் போடுறோம்ப்பா, நாங்கள் கேள்வி கேட்டு தான் செய்வோம். நீங்கள் என்ன லட்சத்தில் சம்பாதிப்பீங்களா? நீங்கள் லட்சக்கணக்கில் கோடியில் உங்களுக்கு வருமானம் தெரியாது. ஆனால் லட்சத்தில் கண்டிப்பாக ஒரு படத்துக்கு நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க. முறையாக டேக்ஸ் கட்டுறீங்க, உழைக்கிறீங்க, உழைச்சி தானே சோறு திங்கிறீங்க. நாங்கள் தினம் வேர்வையை சிந்தி நாங்கள் இங்கே உழைக்கிறோம். நீங்கள் திங்கக்கூடிய சோறு முதற்கொண்டு, அந்த அரிசி முதற்கொண்டு எங்களுடைய உழைப்பின் மூலமாக வந்தது. உங்களை மாதிரி எங்களுக்கும் வசனம் பேச தெரியும். ஆனால் உங்களுக்கு எழுதி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வசனம் பேச தெரியும். எங்களுக்கு எங்களோட வலி வேதனை எங்கள் மனசுலேருந்து எங்களுக்கு பேச தெரியும். என்ன அவ்வளோ நக்கலா, அவ்வளோ இதாக கேள்வி கேட்காதீங்கன்னா? என்ன கேள்வி கேட்கக்கூடாது? என்ன கேள்வி கேட்காத அளவுக்கு நீங்கள் ஆட்சி நடத்தி கிழிக்கிறீங்களா? நீங்களாம் அந்த அளவுக்கு இங்கே உத்தம புத்திரர்களா? கேள்வி கேட்கக்கூடாதா? என் தாவிக கட்சி நிர்வாகி எத்தனை பெண்களை சீரழிச்சிருக்கிறான், எத்தனை குழந்தைகளை சீரழிச்சிருக்கிறான், எத்தனை தாய்மார்களோட தாலி எடுத்துருக்கிறான். நீ இதெல்லாம் பற்றி பேசக்கூடாதா? அதிகாரத்தில் இன்னைக்கு திமுக இல்லை, இன்னைக்கு அவன் தவறு செய்கிறான்னா அதிகாரம் வச்சிருக்க நீ அவனை கண்டிக்கணும், தண்டிக்கணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதிகாரத்தில் இல்லாத நபர்களை பற்றி நாங்கள் பேசணுங்கிற அவசியமே எங்களுக்கு இல்லை. அதிகாரத்தை கேள்வி கேட்கறது மட்டும் தான் எங்களோட ஒரே கொள்கை. அதுதான் எங்களுக்கு ஒரே நோக்கம். மக்களுக்காக தினம் நாங்கள் பேசுகிறோம். எங்கள் மகேந்திரன் எத்தனை முறை மக்கள் பிரச்சனை பற்றி பேசியிருக்கீங்க சொல்லுங்கள். போன ஆட்சியில் தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு நாங்கள் போய் நின்னோம். நீங்கள் எந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டீங்க? எந்த மக்கள் பிரச்சனை பற்றி நீங்கள் இதுவரை பேசியிருப்பீங்க? எங்கள் வாய் திறந்து பேசுங்க பார்ப்போம். நடிகனா நடிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். இல்லை நாங்கள் பொது சேவைக்கு வரோம், பொது வாழ்வியலில் வரோன்னா பொதுவாக இருந்துட்டு போயிடணும். உங்களுக்கு விஜயை பிடிக்குதுங்கிறது காரணத்துக்காக எங்களை ஏற்றுக்கோன்னு சொல்லி எங்கள் மேலே திணிக்கக்கூடாது. இதுவும் திணிப்பு தான். விஜய் தப்பு செஞ்சால் கூட தப்பை விஜய் செஞ்சாருன்னு ஒத்துக்க கற்றுக்கோங்க. அந்த மனப்பான்மையை கொண்டு வாங்க. நீங்கள் நடிகர்கள் அவ்வளவுதான். நீங்கள் ஒன்றும் வானத்துலேருந்துலாம் குதிக்கலை. நீங்கள் செலிபிரிட்டி, இந்த செலிபிரிட்டி, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரு, அப்புறம் ஸ்பெஷல் கெஸ்ட்டு, இந்த மாதிரியான இந்த வார்த்தையை ஒழிச்சு தொலையணும். இவங்களுக்குலாம் இதுதான் அவங்களுக்கு தலையில் கொம்பை ஏற்றி கொடுக்குது அப்படின்னு. நீ செலிபிரிட்டிலாம் இல்லை, நீ நடிகன் அவ்வளவுதான். என்னை மாதிரி ஒரு மனுஷன் அவ்வளவுதான். நீ இன்னைக்கு நடிக்கிற, நாளைக்கு உன் தொகுதிக்கு நீ எம்எல்ஏ ஆகணும்னு வர. நீ நடித்ததுனாலே நீ எம்எல்ஏ உன்னை ஆக்கணுமா? நாங்கள் உனக்கு என்ன தகுதி இருக்குது? கோமாளிக்கும் போராளிக்கும் இந்த நாட்டில் வித்தியாசம் தெரியாத ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கி இந்த நாடு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. 20 நாளில் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு சீரழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீரழிக்கிறீங்க. போன ஆட்சியில் ஒரு துறை ஒழுங்காக செயல்படலை அப்படின்னா இந்த முறை 20 நாள் நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி போகும், எங்களுக்கு புரியும். உங்களுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கணும். எங்களுக்கு அது அந்த அறிவெல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் போன ஆட்சியில் கரண்ட் நல்லா தான் இருந்தது. மின்வாரியத்துறையில் ஊழல் நடந்திருக்கு, நான் இல்லைன்னே சொல்லலை. ஊழல் நடந்தவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவனை தூக்கி உள்ளே வைக்கிற வேலையை மட்டும் தான் நீ பார்க்கணும். நல்லா கரண்ட் இருந்த இடத்துல கரண்டெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஆவடியில் ஃபீஸை பிடுங்குறாங்க. அதனால் அம்பத்தூரில் கரண்ட் போகுதுன்னு உங்கள் அமைச்சரை வாய் கூசாமல் போய் புளிவிட்டு இருக்காரு. நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்க. உங்கள் வீட்டில் குறைஞ்சது ஒரு 2 ஏசி இருக்குமா? மகேந்திரனை பார்த்து கேட்குறேன், உங்கள் வீட்டில் குறைஞ்சது ஒரு 2 ஏசியாவது இருக்குமா? எங்கள் வீட்டிலாம் ஏசியே கிடையாது, ஃபேனு மட்டும்தான். இந்த வெயில் காலத்தில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? மழை பெஞ்சா கூட காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாயா? உனக்கு காலையில் உங்கள் அம்மா அப்பா உனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க, இல்லைனா வேலைக்கு ஆள் வச்சுருப்பீங்க, சமைச்சு வச்சுருப்பாங்க. தின்னுட்டு கிளம்பி நீ ஷூட்டுக்கு போவ, ஷூட்டை முடிச்சுட்டு அங்கே போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவேன். இவ்வளோ தானே பண்ணுற? இப்போ நான் உன் துள்ளியில் ஆக்சுவலாக மட்டுப்படுத்துகிறேன். அதுவே தப்பு தான். காரணம் நீ இப்போ முட்டு கொடுத்து பேசணும் பாரு, அதுதான் எனக்கு இப்போ வெறியாகுது. தப்பு நடந்தால் கேள்வி கேட்க தான் ஏன் செய்வாங்க? கேள்வி கேட்கணும் ஐயா. கேள்வி கேட்டதுனால தான் இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய அந்த உரிமையை நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். பல பேருக்கு உரிமையை மீட்டு கொடுத்துருக்குறோம். கேள்வி கேட்டு தான் அந்த நாட்டை நாங்கள் சீர்படுத்திருக்கிறோம். கேள்வி கேட்காம உன்ன மாதிரி கூடு கும்பிடு போட்டுக்கிட்டு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு தற்கூரி மாதிரி எங்களால் உட்கார முடியாதுயா. அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் நாங்கள் கேள்வி கேட்போம்யா.
கேள்வி கேட்டு ஆக்கிட்டாங்கன்னு என்ன சினிமாவில் உட்காந்து புரட்சி பேச தெரியுதுல்ல, அப்போ பேசும்போதெல்லாம் அவங்களுக்குலாம் இனிச்சுதா? திரை சினிமாவில் படத்தில் உட்காந்து எழுதி கொடுக்குற வசனத்தை, எவனோ எழுதி கொடுக்குற வசனத்தை உட்காந்து நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அதெல்லாம் புரட்சியாக நீங்கள் பார்க்குறீங்களா? ஃபயர் விடுறீங்கல்ல. மாஸ்டர் படத்தில் எங்கள் அண்ணன் நடிச்சதுன்னு தெரியுமா? கத்தி படத்தில் எங்கள் அண்ணன் பேச தெரியுதுல்ல. ஏன் உங்கள் அண்ணன் அதிகாரத்தில் கூடிய நபரில் கேள்வி கேட்குறாரு, அதுக்கு ஏற்ற வசனங்களை வச்சுருக்காரு, அவர் மாசு தானே? அதே தான் உங்கள் அண்ணன் எழுதி கொடுத்த வசனத்தை வச்சு தான் உங்கள் அண்ணன் பேசியிருக்கான். நாங்களாம் தினந்தோறும் மக்கள் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அசால்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காது. வெறியாவது ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா. அந்த பொண்ணு தாவேக்கா நிர்வாகி பொண்ணு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவன் யார் சரவணன், அவன் வந்து அவன் மேலே இத்தனைக்கும் அவன் லாட்ரி வர வைக்கிறானா. இங்கே மாரிதாசும் அது ஆதாரப்பூர்வமாக சொல்கிறாரு, இங்கே சாட்டை தெரிவிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, இவங்க 2 பேரும் சொல்கிறது பொய்யா இருக்குது அப்படின்னா ஒரு ஆய்வு நடத்த வேண்டியதானே? அவனை கூப்பிட்டு அவன் உண்மைக்குமே லாட்ரி வித்திருக்கானா இல்லையான்னு செக் பண்ண வேண்டியதானே? ஒரு அரசாங்கத்தின் மீது, ஒரு ஆளும் அரசாங்கத்தின் மீது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வருதுன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது யாரு? அந்த நிர்வாகம் தானே, அந்த ஆட்சியாளர்கள் தானே, அந்த மக்கள் பிரதிநிதி தானே. ஏன் விளக்கம் கொடுக்காம மைக்கை தட்டிவிட்டு போறீங்க? சில விஷயங்கள் இந்த ஆட்சியில் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. நான் இங்கே ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறாங்கிறதுக்காகலாம் நான் பேசலை. எனக்கு இந்த ஆண் பொண்ணு இந்த பாகுபாடெலாம் கிடையாது. பசங்க இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, அவங்க நினச்சதை பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி அந்த பொண்ணு பண்ணட்டும், எனக்கு அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு பையன் பாதிக்கப்படுறதுனால தப்பு தான். ஒருத்தவங்களுடைய ஃபோட்டோவை மாஃப் பண்ணி போகிறது ரொம்ப தப்பு. அதான் அந்த பிள்ளைக்காகவே தனியாக ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கேவலமான வேலையை பார்க்குறான். இதை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நாய் கூட இங்கே இல்லை. அவனை இன்ஃப்ளூயன்ஸ் நாயின்னு சொல்ல மாட்டேன். தாவேக்கா தற்குறி நாய்கள் ஒருத்தம் கூட இங்கே இல்லை. இது ரொம்ப பெரிய பின்விளைவை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போது, தாவேக்காவுக்கு ஏற்படுத்த போது நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன். இது நல்லது கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ, ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தால் கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். யாரோ வந்து எதையோ மாற்றணும்னு நம்ம நினைக்கிறது தாண்டி நம்மளால் என்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேருவோம்.